ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். குரு ஸ்ரீ குருப்பியோ நமகா. அதாவது போன ஆண்டுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் முழுவதும் வாத்தியார் சொன்னதை நாம் செய்தோமா என்றால் பல அடியார்கள் செய்திருக்கார்கள். சில பேர் கொஞ்சம் அப்படி இப்படி செய்திருக்கார்கள். பல பேர் மறந்து விட்டார்கள். சில பேர் அலட்சியமாக ஆமாம் போ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு, வரபூம் சரபூம் பவபூம் அப்படி என்று பூம் வகை பித்திருக்கள் நிறைந்த வருடத்தை எத்தனையோ பேர் கோட்டை விட்டு விட்டார்கள். கடந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் பூம் வகை பித்திருக்கள், அதான் பூமி பூமா என்று சொல்லுவோமே, இவையெல்லாம் சாந்த வகை பித்திருக்கள் உலோகத்திலே அதிகமாக சஞ்சாரித்தார்கள். அவர்களை கொண்டாடியவர்கள் ஏதோ இருக்கின்றார்கள். இப்படி பித்திருக்களை நாம் விட்டுவிட்டால் என்ன செய்வது? இப்படித்தான் நாம் கோயிலுக்கு சென்றோம், அபிஷேகம் செய்தோம், அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி என்றால் நம்ம வாத்தியார் சொல்வார், பெரியவர்கள் சொன்னதையும் கேட்டிருப்போம். தேவகடன் ரிஷிகடன் பித்திருக்கடன்களை தீர்த்தால் உங்களுக்கு கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை, எந்த கடனும் இருக்காது. இவைகளை செய்வதை தவறிவிடாதீர்கள். நடந்ததை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். இருந்தாலும் போன வருஷத்தோடு அந்த பவர் போயிட்டு முருகனை நம்பி வழிபட்டவர்கள் ஏராளம். முருகனை வைத்து பல தவறுகளை செய்தவர்கள் அதைவிட ஏராளம். ஏனென்றால் முருகனை பற்றி சொல்லிவிட்டதால் அந்த முருகனுக்கே ஒரு எதிர்ப்பு தெரிவித்து சோதனை பண்ணிவிட்டோம். அது யார் என்று தெரியாது. அதனால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். சித்தர்கள் சொன்னதை எதிர்த்தவர்கள் சித்தர்கள் அப்படி கடைக்கன் பார்த்தால் பஸ்பம், அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது நடந்ததை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். டைமண்ட் வகையான அல்வாக்கள், அதாவது பிஸ்தா கேக்கு, அல்வா, டைமண்ட் கல்கண்டு, 5 கணுக்களை கொண்ட கரும்புகளை இப்பொழுதாவது தானம் செய்யுங்கள். இருந்தாலும் அந்த வகைகள் பித்திருக்கள் உடனே உங்களுக்கு வந்து ஆசிகள் செய்வார்கள். அவர்களெல்லாம் எங்கே செல்ல போகின்றார்கள்? உங்களை தேடிக்கொண்டு நமது ஒவ்வொரு செய்கையும் நடப்பையும் வழிபாட்டையும் தான தர்மங்களையும் பார்த்து மகிழ்வதற்காகத்தான் உங்களுடன் இருப்பார்கள். அமாவாசை மட்டும்தான் பித்திருக்கள் வருவார்கள் என்று சொல்வது கிடையாது. பித்திருக்கள் அதிகப்படியாக உலோகத்திற்கு இறங்குவது அமாவாசை, பௌர்ணமி. இது கூட்டம் கூட்டமாக அப்படியே எண்ண முடியாத அளவிற்கு பித்திருக்கள் என்றால் இறந்தவர்கள் அல்ல. நன்னிலை பித்திருக்களும் உண்டு. நரலோக பித்திருக்களுக்கும் கொஞ்சம் வழிகாட்டுவதற்கு நாம் செய்கின்ற தர்ப்பணங்கள், தான தர்மங்கள், தர்ப்பணத்திலே குருவருளால் பல நூறு தர்ப்பணங்களை சொல்ல முடியும். செய்கின்றவர்கள் கண்டிப்பாக இதை கேட்டவுடன் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? இது நமக்கு ஒத்தே வராது, செய்கின்றதையும் விட்டு விடுவோம். சரியா போச்சா? ஓடிப்பா ஒரு படி ஏறு என்று சொன்னால் 10 படியும் சறுக்கி விடுவார்கள். வாத்தியார் சொன்னார், வாத்தியார் சொன்னார் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். வாத்தியார் சொல்லாததையும் பல இடங்களிலே பல அடியார்களிடம் அதை முழுமையாக சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். வாத்தியார் சொல்வார், எம் கூட்டத்தாரை யாராலும் எந்த காலத்திலும் யாராலும் வெல்ல முடியாது என்று சொன்னது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அகஸ்திய விஜய இந்த மாத, அதாவது இந்த மே மாத புத்தகம், ஜூன் மாத புத்தகம் வந்துட்டு, இதில் பண்டரிபுரம் பாண்டுரங்கனை பற்றி போடுவதற்கு முன்பாகவே அடியார்கள் சென்று விட்டார்களே. எப்படி? இதுதான் சித்தனுடைய செயல். சித்தன் போக்கு அது சிவன் போக்கு. சித்தன் எங்கே செல்கின்றானோ சிவனும் அங்கே செல்வான். அப்படி சிவபெருமானே பெருமாளாக, விஷ்ணுவாக, ராமனாக அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்தில் நமக்கெல்லாம் நல்ல நிலை வர வேண்டும். அதற்காக தான் ஒரு நல்ல எதிர்காலமானது கனிந்து வந்து விட்டது. நாம் சொல்லுவோம், குரு எந்த காலத்திலும் யாரையும் கெடுக்க மாட்டார். உதாரணமாக ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரை எடுத்துக்கொள்வோமே. ஏதாவது மாணவர்களை கெடுத்தார்களா? நீ நாசமா போ, உன்னை ஒரு கை பார்க்கிறேன் சொல்ல மாட்டார். ஆனால் ஆசிரியர்களை எத்தனை மாணவர்கள், எத்தனை பிள்ளைகள் திட்டி இருப்பீர்கள். மரியாதை குறைவாக, தவறான முறையிலே, பேச்சுவார்த்தையிலே மரியாதை குறைவாக நடத்தி அந்த குருவனுடைய வருத்தத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் எத்தனையோ பேர். ஆனாலும் இந்த குரு வர இருக்கின்ற பிரகஸ்பதி என்று நாம் சொல்லுவோம். அந்த குரு பயிற்சியானது முழுமையான வானியல் ஓட்டத்தில் பாருங்கள்.
ஆலய அதாவது ஒவ்வொரு ஆலயத்திற்கு ஒரு வழிபாடு முறைகள் உள்ளது. அவர்கள் செய்வதை நாம் எந்த விதமான காரணத்திலும் விமர்சிக்க கூடாது. ஆனால் ஜாதகத்திலோ காலகட்டத்திலோ நவகிரகங்களிலே நவக்கோள்களிலோ குரு பயிற்சியானது ஜூன் மாதம் 1 தேதி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி எத்தனையோ பேருக்கு ஜாதக கட்டங்கள் ராசி கட்டங்கள் எல்லாம் பார்த்து பலன் சொல்லும் நல்ல வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். நாம் ஒன்றை கொஞ்சம் தெளிவாக யோசித்து பார்க்கும்போது ஒரு குழந்தையும் ஒவ்வொரு குடும்பமும் பல ஊர்களிலே இருக்கின்றது. அவர்களுடைய குழந்தைகள் பிறக்கும் ஊர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பிறக்கும் ஊரில் உள்ள அங்கே அருகில் உள்ள ஆலயத்தில் எந்த நவகிரக கோள்கள் உள்ளதோ அந்த இறை சக்தியை மேம்படுத்தும் என்பது சர்க்குரு வெங்கட்ராம சித்தர் மகாபெரிவாருடைய வாக்கு. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு நவகிரகத்திற்கு ஒரு விதமான பலன்கள் உண்டு. நவகோள்களிலே இருக்கும் குரு பகவான் வேறு, தனியாக பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி வேறு. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினால இப்பொழுது நடைபெறுகிற இருக்கின்றது குரு பெயர்ச்சி. இந்த குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெறும் பொழுது நல்ல வகையான நல்ல திருப்தியான சந்தோஷமான ஆரோக்கியமான இந்த நாடே மெச்சும்படியான ஒரு வளமை உண்டாகும். ஆனாலும் நான் கோவிலுக்கு போக மாட்டேன், மனசார நினச்சிக்கிட்டேன் சார், நான் யாருக்கு தீமை செய்யலை, நான் யாருக்கான கெடுதல் பண்ணேன்னா, இப்படியெல்லாம் பேசி தன்னையே தான் ஏமாற்றி கொள்கிறோம். அது தவறு. ஆனால் ஆலயம் செல்வது சாலவும் என்று. ஏன் கோவிலுக்கு ஒரு ரயிலில் போகும்போது 1000 பேர் வராங்க, நீங்கள் தனியாக போகிறோம், காரில் போகும்போது போகிறோமே. அப்படி கோவிலுக்கு ஆலயத்துக்கு செல்லும்போது பல கோடி சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் வருகின்றார்களே, அவருடைய ஸ்பரிசம் அவருடைய காற்று அவருடைய மேலே அப்படியே படும் பொழுது எத்தனையோ கோடி கர்மாக்கள். நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், நான் 3 தடவை போயிட்டு வந்தேன், நினச்சது நடந்து போச்சுன்னா யார் வந்தாருங்க? அந்த இறைவனை பார்ப்பதற்கு அந்த மகான்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இவர்கள் நேரடியாக நான் மகான் என்று சொல்வார்களா? நீங்கள் யார் என்று சொன்னீர்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை பற்றி நீங்களே சொல்வதில்லை, நாமே சொல்வதில்லை. ஏதோ அந்த கோயில் அர்ச்சகர் கேட்கும்போது கோத்திரம் பெயர் நட்சத்திரம் சொல்கிறோம். இதில் கோத்திரம் தெரியாதவர்கள் பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் பேர் இருக்கின்றார்கள். சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம், இது தவறு. ஒவ்வொருவருக்கும் ஒரு கோத்திர ரிஷி உண்டு என்பதை நமது வாத்தியார் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆகையினால் இப்பொழுது தெரியாதவர்கள், உதாரணத்துக்கு தற்காலம் ஒரு கோத்திரம் தெரியும் வரை கௌசிகம், பாரத்வாஜ கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம் என்று ஒரு கோத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஆனாலும் உங்களுடைய கோத்திரம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடித்து வழிபடுங்கள். மாதம் ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் பெரியவர்கள் குடும்பத் தலைவர்கள் கொண்டாடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை தரும். இப்படி பலவற்றை கேட்டுக்கொண்டு தலையாட்டி கொண்டு எங்கே சார் போகிறது? செலவுக்கு நிறைய செலவாகுது. வருமானம் மட்டும் எல்லையற்ற வருமானம் வந்தால் கூட பத்தவில்லை போறவில்லை. ஒரு நாள் ஒரு காலத்திலே 10-20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 2 இட்லி கிடைச்சா போகணும் சார் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி 20 இட்லி கூட எங்களுக்கு பத்தலை, எங்கள் குடும்பம் பெருசாகிட்டு. அன்னைக்கு காசு ஒரு 10 ரூபா இருந்துச்சு சார், இன்றைக்கி ஒரு இட்லியே 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா விற்குது. எளிமையாகவும் வாழலாம். ஆனால் கொடுக்க இறைக்க ஊற்று நீர் ஊறுவது போல, கிணற்று நீர் ஊறுவது போல கொடுக்க தான் செல்வமும் வளமையும் அதிகமாகுமே தவிர அதை பூட்ட கர்ம மூட்டைகளும் வந்து சேர்ந்து கொள்ளும். ஆகையினால் ஒவ்வொரு இல்லத்திலும் தினமும் 2 விளக்குகளை ஏற்றி ஒரு சில நிமிடங்களாவது உங்களை மறந்து தியானம் செய்யுங்கள். நாங்கள் மணிக்கணக்கில் சொல்லவில்லை, முடியாது. சுவாமி விவேகானந்தருக்கே 10 நிமிஷம்தான் தியானம் சித்தித்து தான் ஆரம்பத்தில். ஆகையினால் அந்த அளவிற்கு உயர்நிலை செல்வதற்கு ஒரு தக்க சர்க்குருமார் கிடைக்கும் வரை இப்படியே பழகி நம்மையே ஆத்ம விசாரம் செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு குரு இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு நல்வழி காட்டி கிடைப்பார். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம்.
ஒருவரிடம் போய் எனக்கு எப்படி சார் இருக்கும் ஜோதிஷத்தில், நான் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் நடக்கும் என்று நன்றாக தலையை ஆட்டிக்கொண்டு கேள்வி கேட்பார்கள். ஏதோ அவருக்கு தெரிந்த வழிகளை எளிமையாகவோ ஏதோ ஒரு விதத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். காதில் வாங்கி இந்த காதில் விட்டு தான் போக்கில் போய் விடுவார்கள். இதுதான் கலியுக யதார்த்தம். ஆனால் ஒருத்தன் நல்ல விதமாக இருக்கான், அது என்னால் தான் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். நான் சொல்லிதான் அட நீ சொல்லி நிறைய பேருக்கு நல்லதே நடக்கலையே, அது நான் தான் சொன்னேன், நான் தான் செய்தேன் என்று ஒத்துக்குமா? அந்த மனித குணம், அந்த மனம் ஒத்துக்கொள்ளாது. நாம் கற்றது அவரவர்கள் கையளவு, அது கூட இருக்காது. ஏன்னா கலைவாணியே சொன்னாலாம், நீ என்னம்மா எவ்வளோ தூரம் கற்றுக்கொண்டே அப்படின்னு ஒரு பெரிய மகான் கேட்கும் பொழுது, அடியேன் கற்றது கை அளவு, கல்லாதது உலகளவுன்னு சரஸ்வதி தேவி சொன்னதை இவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். நான் கற்றுக்கிட்டது கையளவு, அது கிடையாது. ஒரு துளி மண் அளவு கூட கற்றோம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்ற நிலை இருக்கின்றது. இப்பொழுது பசு குலத்தை அநேகமாக அழித்து குறைத்து விட்டோம். பசு மரங்களை, காடுகளை, வனங்களை, பூச்செடிகளை தரைமட்டமாக ஆக்கி பாலைவனமாக மாற்றிக்கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய வருத்தங்கள், சாபங்கள் என்ன? அதுகள், பட்சிகள், பறவைகள் தங்கும் இடமே மரங்கள், வனங்கள். இவைகளை வெட்டிவிட்டால் அவைகள் பல ஆயிரம் மைல்களுக்கு சென்று தன் ஊரை விட்டு குடியேறிவிட்டது. ஏதோ ஒரு தோட்டத்தில் 4 மரங்கள் இருந்தால் அங்கே 10 குருவிகள், 10 பறவைகள், மயில், காக்கை இவைகள் இருக்கலாம். இப்பொழுது பல லட்சம் மரங்களை வெட்டி வீழ்த்திய குடும்பமானது இன்று சிதறி போயிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி மரங்களை தாறுமாறாக வாத்தியார் சொல்வார், குடும்பமாக தலைமுறையாக அவர் அனுபவித்து தான் தீர வேண்டும். அது தொடரும், அதற்கு பரிகாரம் கிடையாது. மரங்களை வைக்க உனக்கு உரிமை உண்டு, வெட்ட உனக்கு உரிமை கிடையாது. அதுதான் இப்பொழுது சர்வதேச சட்டமாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒரு சட்டம் வந்தால்தான் ஒருவரை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற நிலை வந்துவிட்டது. தனது சுய கட்டுப்பாட்டுக்கு மனிதன் ஆளாவதில்லை, எதையும் தார்மீகமாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆனால் நல்லவருக்கு நல்ல காலமும், நல்லவர் அல்லாதவர்களுக்கு அது நல்ல காலம் இல்லாமல் நாம் கெட்ட காலம் என்று சொல்ல வேண்டாம். நீ நல்லது செய், நல்லது நடக்கும். முன்கை நீண்டால் முழங்கை நீளும். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை, ஆணை வரும் முன்பு மணி ஓசை வரும் முன்பு. இப்படி நல்ல காலமோ கெட்ட காலமோ பெரிய ஆசையை எதிர்கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது, அது நிறைவேறும் பொழுது அந்த ஆசை மயக்கத்தில் அவர்கள் ஆழ்ந்து விடுகிறார்கள். அந்த காலம் வரும்போது மேலே உச்சி லெவலுக்கு, உயர்ந்த நிலைக்கு போகும்போது கீழ் நோக்கி பார்ப்பதே இல்லை. அது ஒரு காலம் வரைத்தான். இந்திரனுக்கே பதவி காலம் முடியும் பொழுது அப்படியே தலை குப்புற கீழே வந்து விடுகின்றார். அப்படி இருக்கும் மனிதனுடைய ஆட்சி என்ன? நான் தான் பெரியவன், நான் தான் இந்த ஊருக்கு உலகத்திற்கு பெரியவன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோமே. நமது பதவி முறியும் போது அப்படியே புகழ், பணம், பலம், மனம் உடைந்துவிடும். வேதனை, ஏச்சு, பேச்சு, நீ சாதாரணமாப்பா ஆடின, கொஞ்சம் நஞ்சமா ஆடின, இது எல்லா வீட்லையும் நடக்குது. சொந்தக்காரன் தான். எந்த குடும்பத்திலும் இப்பொழுது ஒற்றுமை இல்லை. தயவு செய்து யார் உங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் பேசி முடிக்கும்போது ஒரு பட்சம் 15 நாளுக்குள் அதை முடியுங்கள். இல்லை என்றால் அந்த திருமணம் கண்டிப்பாக பலவித சோதனைகளுக்கு, கேள்விகளுக்கு ஆளாகி அது ஏதோ ஒரு விதத்தில் நின்றே போய்விடலாம். இப்படி பல குடும்பங்கள் இருக்கின்றது. இனிமேல் எதிர்கால சிறு குழந்தைகளுக்கு முன்கூட்டியே நீங்கள் முடிவு செய்யும் பொழுது எப்பொழுதும் கலந்து ஆலோசித்து நீங்கள் நல்ல இடத்தை தேர்வு செய்து பேசி முடித்த 15 நாளுக்குள் ஆலயங்களில் திருமணம் செய்தால் கண்டிப்பாக நல்லவை மட்டும் நடக்கும். தேவையற்ற திருமண மண்டபங்களில் திருமணம் செய்யும் பொழுது தேவையற்ற பிரச்சனையும் வரும். அந்த மண்டபத்திலே பல பேருக்கு பலவிதமான எண்ணங்கள், நினைப்புகள். எங்கள் வீட்டில் நடக்கவில்லையே, எங்கள் வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்கே, காசு இருக்குது, பணம் இருக்குது, என் பொண்ணு நான் சொன்னதை கேட்கலையே, இப்படி மனம் வருந்தி கொண்டே இருக்கின்ற ஏக்க தோஷங்கள் அந்த திருமணத்தை கண்டிப்பாக தாக்கும். ஆகையினால என்னதான் இருந்தாலும் நாம் சுயமாக சம்பாதித்து ஏதோ குறைந்த செலவிலே கூட்டத்தை கூட்டாமல்
தெய்வ காரியத்தோடு திருமணம் செய்து ஏழை எளியவர்களுக்கு அன்னைக்கு தானம் கொடுக்கும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே சுபமங்கள தேவதைகள் கண்டிப்பாக வருவார்கள். உங்களுடைய சொந்த பந்தத்துக்கெல்லாம் வடைப்பாசத்தோடு போட்டுவிட்டு கையை அலம்பி விட்டு வீட்டுக்கு சென்று சந்தோஷமாக இருப்பது தவறு. அன்றைக்கு ஒரு நாளாவது அருகில் உள்ள ஆலயத்திலே அன்னதானம் செய்யுங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அன்னதானம் தான் இந்த கலியுகத்திலே. ஏன்னா அன்னமய கோஷம். நம்முடைய ஏதோ நான் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன், அதெல்லாம் கிடையாது. அக்ஷதை செய்வது முறையற்ற அக்ஷதை செய்கின்றார்களே, பல தடவை சொல்லிவிட்டாச்சு. அக்ஷதை மங்களாட்சதை என்று சொல்வார்கள், அரிசின்னு சொல்லக்கூடாது. அதில் மஞ்சள், ஒரு நெய் இதெல்லாம் சேர்த்து மூற்றோர்களை 80 வயதான பரிபூர்ண தம்பதிகளை வைத்து இந்த அக்ஷதை தயாரிக்கும் பொழுதே தெரிந்துவிடும் நமது கல்யாணம், இந்த திருவிழா எப்படி நடக்கும் என்று. ஆனால் சொல்லும்போது கேட்க மாட்டார்கள், கேட்கும்போது கொஞ்சம் சௌகரியம் போல தெரியும். இது வயதான பிறகு இரத்த ஓட்டம் குறுகிய பொழுது, தனிமை வரும் பொழுது தன்னால் சொல்லி சொல்லி வேதனை. ஒரே குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் பரமானந்தம் நிலைத்து நிற்பதை பார்த்திருப்பீர்கள். அண்ணன் தம்பி பிள்ளை மாமன் மச்சான் பேரன் அப்படி ஒரே குடும்பத்தில் தான் பெற்ற பிள்ளைகள் பலவேறு கருத்து வேறுபாடுகளுடன் கணவன் மனைவி இருவரும் பிரிய நேரும். காரணம், இவர்கள் திருமண நாளை சரியான நேரத்தில் வைக்காமல் இருந்திருந்தால், அதை பரிசீலிக்காமல், பெண் பார்க்கும் படலம் முதல் ஜாதகம் பார்க்கும் படலம் பல கோடி விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. நல்ல நாள், நல்ல உயர்ந்த நாளிலே வைத்தேன் சார், மங்களகரமான அமிர்த யோகம், அதில் நேத்திரம் ஜீவன் நிறைய இருக்குது. ராகு காலம், யமகண்டம், காலன், அர்த்தப்பிரகரணம், இப்படி மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள், காலற்ற தலையற்ற நட்சத்திர நாள், உடலற்ற நட்சத்திர நாள், இப்படி எத்தனையோ நாட்களை எல்லாம் கணித்து சொல்வது நாம் பொறுமையாக கேட்பதே கிடையாது. ஆனாலும் ஜோதிடர்கள் அதை விளக்கமாக சொல்ல முன் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே ஒருவருக்கு ஜோதிடம் கணிக்க வேண்டும் என்றால் குறைந்தது அதிலே 3-4 பேர் உட்கார்ந்து ஆராய்ச்சிக்கு ரூபமாக மானசீகமாக தெய்வீகமாக கணக்கிடும் பொழுது பல வருடங்கள் ஆகும். எடுத்தேன் கவிழ்த்தேன், ஜாதகத்தை பார்த்தேன், இருப்பவர்களுக்கு ஜாதகத்தை பார்த்தேன், இல்லாதவர்கள் பேரை சொல்லலாம். அந்த மகாராஜாவுக்கு பார்த்தேன், அந்த நாட்டை ஆண்ட பெரிய ஜனாதிபதிக்கு பார்த்தேன், பிரதம மந்திரிக்கு பார்த்தேன். இறந்தவருடைய சுயபுராணம் சொல்லி கொண்டிருப்பதில் புண்ணியம் கிடையாது. இனிமேல் இந்த உலகத்திற்கு பிரகத் ஜாதகம் என்பது தனி, ஒரு தனி மனிதன் ஜாதகம் என்பது தனி. ஒரு தனி மனிதனையே பேசிக்கொண்டே இருக்கும்போது அவனுக்கு பெயரும் புகழும் வந்து கொண்டே இருக்கும். ஏன்? நீங்கள் செய்கின்ற புண்ணியம், பூஜை, தான தர்ம பலன்கள் என்ன. அவன் தவறான ஆளாக இருந்தாலும் அவனுடைய பெயரை தேவையில்லாமல் உச்சாடனம் செய்யாதீர்கள். அவனே மறுபடியும் மேலே எழுந்து வந்து விடுவான். தேவையில்லை என்றால் ஒதுக்கி தள்ளுங்கள். மலஜலம் கழிப்பது போல் விலக்கி விட வேண்டும். தேவையற்ற பெயரை சொல்லும் பொழுது நீங்கள் செய்த புண்ணியம் கரைந்துவிடும். இப்பொழுது நீங்கள் ஆன்மீக ரீதியாக நினைப்பதில் மனம் ஈடுபடவே இல்லை. ஏதோ ஒரு லட்சுமி, சரஸ்வதி, நாராயணா, கோவிந்தான்னு சொன்னால் போர் அடிக்குது சார். ஏன்? ஒரு மாதத்துக்கு பல கோடி ராமநாமத்துடைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ராம 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 சிவ 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 சிவ, போகும்போது வரும்போது குளிக்கும்போது தூங்கும்போது இப்படி செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். இந்த குரு பயிற்சி எல்லோருக்கும் அமோகமாக உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற உச்ச குரு உங்களுக்கு எல்லாத்தையும் மிச்சம் மீதி கஷ்டங்கவலை இல்லாமல் உங்களை மேல் தூக்கி செல்வார். எதுவும் என்னுடையதில்லை, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.